இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்பான நன்மைகளை, இரண்டத்துணையான ஆசீர்வாதங்களை கொடுப்பவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். சிறை என்பது ஒருவேளை நான் பாபத்திலே அடிமையாய் கிடக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. சிறை என்பது நான் உலகத்திற்குள்ளே அடிமையாய் கிடக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. சிறை என்பது என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே நான் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் இதை விட்டு வெளியே வருகின்ற பொழுது, அல்லது இருளின் ஆதிக்கத்தை விட்டு ஒளியினிடத்திற்கு வருகின்ற பொழுது, வெளிச்சத்தினிடத்திற்கு வருகின்ற பொழுது, ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு வண்டை வருகின்ற பொழுது, அவர் நம்முடைய சிறையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் அண்டை வருகின்ற பொழுது, அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 46:1 நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆதியாகமம் 15:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஒருவரே நம்முடைய பாதுகாப்பு என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. ஒருவேளை உலக பிரகாரமாக சமீபத்திலே நடந்த மிகப்பெரிய மழையிலே உலக பிரகாரமாக நாம் அநேக ஏற்பாடுகளை செய்திருந்தோம், அல்லது அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஒருவேளை ஜனங்களுக்கு எச்சரிப்பின் அறிவிப்பை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனாலும் ஒரு சேதத்திலிருந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஒன்று காரணம், ஜனங்கள் அரசனுடைய சத்தத்தை கேட்கவில்லை, அல்லது அதிகாரிகளுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அவர்கள் அங்கே இருந்துவிட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் நம்பிக்கையோடு கூட கர்த்தரண்டை வருகின்ற பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் இன்னும் ஆழமாய் பார்க்கின்ற பொழுது, அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அரண் என்ற ஒரு வார்த்தை, fortress, a fortified place, stronghold, a place of defense என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நாம் அவரை நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சகரியா தீர்க்கன் சொல்லுகிறார், நம்பிக்கையுடையவர்கள் சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டை நாம் திரும்பிக் கொள்ளுவோம். அவரையே நாம் நம்புவோம்.
அவரை நோக்கியே காத்திருப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து வேண்டிய மட்டும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும், அது மாத்திரமல்ல இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலும் இரட்டிப்பான நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேகரும் அண்டை திரும்பவும் உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கவும் அது நிமித்தமாய் இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அதற்காக வசனத்தை கேட்டவர்களை பலப்படுத்தும், சிறையிருப்பை மாற்றும். ஆண்டவரே, பலவிதமான நோயின் பிடியிலே கிடக்கிற ஜனங்களின் சிறையிருப்பை நீர் மாற்றும். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினீர், அப்படியே இவர்களுக்கு உதவி செய்யும். யோபுவை இரட்டந்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பினீர், அப்படியே இவர்களுக்கும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.